எல்லோருக்கும் வணக்கம். பொங்கலுக்கு உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் செக் கிடைக்குது. சரி, அதை கொண்டு போய் பேங்க்ல போட்டு பணம் எடுத்துக்கலான்னு பார்த்தா, என்ன தம்பி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்து டெபாசிட் பண்ணிடக்கூடாது, நாங்கள்லாம் ஒரு 5 நாள் லீவில் போகிறோம், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பணம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு கடுப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் ட்ரேட் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, அதை டீன்னு போட்டு குறித்து வச்சுக்கிறாங்க. டீ டேட் அன்னைக்கு நீங்கள் ட்ரேடை ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு பையிங் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு என்ன, உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்துடணும். அதே மாதிரி உங்களுக்கு ஷேரை செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட்டுக்கு தற்சமயத்தில் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், ரெண்டுலேயும் 2 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ மண்டே அன்னைக்கு எடுத்தால் புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் கையில் ஷேர் வந்துடும். யார் உங்களுக்கு ஷேரை விற்றாங்களோ அவங்களுக்கு பணம் போயிடும். ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, T+2 திடீர்னு லீவ் விட்டு போயிட்டாங்க. அப்புறம் T+2 தேர்ஸ்டே அன்னைக்கு புதன்கிழமையும் லீவாக போச்சு, வியாழக்கிழமையும் லீவாக போச்சு, வெள்ளிக்கிழமையும் லீவாக போச்சு, சனி ஞாயிறு வீக்கெண்டு ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் லீவாக போச்சு. அப்போ ட்ரேட் டேட் மண்டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணது, அடுத்த வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு 7 நாள் கழிச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் ஷேரை கொண்டு வந்து கொடுத்து இன்னொருத்தனுக்கு யார் விற்றாங்களோ அவங்களுக்கு கொண்டே பணத்தை கொடுத்தா எப்படி கடுப்பாகும். இந்த சமயத்தில் தான் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, அவர் அப்ஸ்டாக்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அப்போ அந்த அப்ஸ்டாக் ப்ராப்பராக இவருக்கு ஒரு இன்டிமேஷன் அனுப்புது. என்ன அனுப்பிச்சுது, தயவுசெய்து புரிஞ்சுங்க, வர ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரி நாங்கள் T+2 அப்படின்ற செட்டில்மெண்ட்லேருந்து எல்லா ஷேரும் T+1 மாறுது அப்படின்றாங்க. அப்போ அதை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் கேட்குறாரு. நம்ம ஷேர் மார்க்கெட்டினுடைய ரெகுலேட்டர் செபி என்ன பண்ணாங்க, 2003 T+2 செட்டில்மெண்ட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வர ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து T+1 செட்டில்மெண்ட்டுக்கு மாற்ற போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் புரோக்கர்கள்லாம் இப்படி என்ன மெயில் போடுறாங்க, இங்கே பாருங்க, T+2 செட்டில்மெண்ட்ல இருந்து இப்போ 2023 நம்ம T+1 செட்டில்மெண்ட்டுக்கு மாற போறோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதியா கொஞ்சம் ஷேரா நம்ம ஆளு என்ன பண்ணாங்க, T+2 செட்டில்மெண்ட்ல இருந்து T+1க்கு ஆல்ரெடி மாத்திக்கிட்டே இருந்தாங்க நிறைய ஷேருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்போ வர ஜனவரி 26ல இருந்து நீங்க எந்த ஷேர் எடுத்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்ல அத்தனை ஷேரும் T+2 செட்டில்மெண்ட்ல இருந்து T+1க்கு மாற போகுது அப்படிங்கறது தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அப்ஸ்டாக் புரோக்கர்ல இருந்து வந்திருக்கு. அப்ப நம்ம ஒரு கிளையண்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம சைடு நிறைய பேர் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஷேரை கொண்டே பிளட்ஜ் பண்ணாதான் அவங்க லிமிட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பிளட்ஜ் பண்ணும்போது அவங்க அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் அனுப்புறாங்க. நீங்க ட்ரேட் டேட்ல 7 மணிக்குள்ள பிளட்ஜ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சில தகவல்களை தர்றாங்க. அவங்களுடைய ஆப்ரேஷனல் சம்பந்தப்பட்ட தகவல் தர்றாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, T+2 அப்படின்ற செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதுல இருந்து நிறைய ஷேர் T+1க்கு மாறிடுச்சு. இப்போ கடைசி ஃபேஸ், லாஸ்ட் ஃபேஸ்ல T+1 எல்லா ஷேருமே வர ஜனவரி 26ல இருந்து வருது. இதனால் நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்னா, மிகப்பெரிய நன்மை அப்படின்றது இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் அப்படின்னு ஒன்று கிடைக்கிறதுக்கு ஒரு ஷேர் இருக்கு. அப்போ அந்த ஷேரை அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கம்பெனி எங்களுடைய ரெக்கார்ட் டேட் 24 ஜனவரின்னு எக்ஸ்சேஞ்ச் கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ் டேட் ஒன்று நிர்ணயிக்குது. வர திங்கக்கிழமை அன்னைக்கு 23 ஜனவரி எக்ஸ்சேஞ்ச் டேட். அப்போ நீங்கள் ஒரு நாள் முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா டியூஸ்டே கிடைக்கக்கூடிய அந்த டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்றாங்க. அப்போ T+2 என்ன அர்த்தம், நீங்கள் ஃப்ரைடேல போய் வாங்கணும். அதுக்கு பொதுவாக இந்த T+1 மாற்றிட்டா 3 நாள் பணம் சும்மா வெட்டியாக வாங்கி கிடக்கிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க், ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க்லாம் இருக்கிறதுக்கு நீங்கள் 23 ஜனவரி வாங்கினீங்கன்னா போதும். அன்னைக்கு வாங்கினீங்கன்னாவே ரெக்கார்ட் டேட்டுக்கு நீங்கள் அந்த டிவிடெண்டுக்கு எலிஜிபிலிட்டி இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வகையில் பணம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. டிவிடெண்டுனா உங்களுக்கு ஒரு நாள் எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு நாள் மிச்சங்க. T+2 டே அப்படின்ற செட்டில்மெண்ட்ல 3 நாள் கணக்கு வருது. இப்போ T+1 உங்களுக்கு ஒரு நாள் மிச்சம். அந்த ஒரு நாள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்ம ஷேர் மார்க்கெட்டினுடைய கேபிட்டலைசேஷன் அப்படின்றது 100 பாயிண்ட் ஏறுனா 1 லட்சம் கோடி ஏறுது, 100 பாயிண்ட் கீழே இறங்கினா 1 லட்சம் கோடி இறங்குது. அப்போ இத்தனை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 30,000 40,000 கோடி டேர்ன் ஓவர் நடக்கிற இடத்துல ஒரு நாள் மிச்சமாகுது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு லிக்விடிட்டி அப்படின்றது அதிகமாகுது. நம்மளுடைய பணம் நம்ம சட்டப்பைக்கு வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துடுது. அப்போ இந்த சமயத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன, அப்படி மாறுறதுனால என்ன கேள்விகள் அப்படின்னு கேட்குறாருன்னா, இப்போ ட்ரேட் டேட்ல ஆல்ரெடி நீங்க வாங்கி வச்சுட்டு இருப்பீங்க, T+2 செட்டில்மெண்ட் இருக்கு. அப்போ இந்த T+2க்கு பதிலாக T+1 செட்டில்மெண்ட் மாறுறதுனால நான் இன்ட்ராடேலயே வாங்கி விற்கலாமான்னா தாராளமாக வாங்கி விற்கலாம் தான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு T+1 ட்ரேட் டு ட்ரேட் கேட்டகரி அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும்பொழுது
அதை வந்து நீங்கள் இன்ட்ராடே இப்போவுமே பண்ணக்கூடாது, அப்போவுமே பண்ணக்கூடாது, அதில் எந்த விதமான மாற்றம் வராது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் ஸோ அந்த வேலை முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற ஷேரை மட்டும் நீங்கள் வாங்கி விற்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து எப்போ போல் நீங்கள் வாங்கி விற்கலாம். இந்த செட்டில்மெண்ட்டினுடைய டேட்ஸை மாற்றுறதுனால அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் பை பண்ணி சேம் டேவே செல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது வந்து நீங்கள் இன்ட்ராடேவாக தான் மார்க்கெட் அப்படின்றது கன்சிடர் பண்ணணும். ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் கையில் நீங்கள் வச்சிருக்கணும். ஒரு நாள் வச்சிருந்து தான் அடுத்த நாள் விற்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஓப்பன் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறீங்க. ஓப்பன் மார்க்கெட் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரி வரணும், ஒரு நியாயமான விலை தெரியட்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மார்க்கெட் டியூரேஷன் தான் அந்த பீரியட். அதனால் அதுக்கும் வந்து உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி சேம் டே வாங்கி சேம் டே செல் பண்ணால் பெனால்ட்டி போடுவாங்களான்னா எதுக்குங்க பெனால்ட்டி போடணும்? அப்படிலாம் எதுவும் பெனால்ட்டி போட மாட்டாங்க. மேபி உங்களுடைய மார்ஜின் பத்தாமல் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் விற்று வச்சுட்டீங்க, உங்கள் கையில் 1 லட்ச ரூபா சரக்கு இருக்குது, அதை வந்து விற்று விட்டுட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு 80% வந்து உங்களுக்கு மார்ஜின் கொடுத்துட்றாங்க. அந்த 80% மார்ஜினுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் அது போக வேறு ஏதாவது போய் மார்ஜினை எக்ஸீட் பண்ணுறீங்கன்னா மேபி உங்களுக்கு பெனால்ட்டி வரலாம். மற்றபடி வேறு எந்த விதமான இன்ட்ராடேல ஆப்ரேஷன் வைஸ் எந்த சேஞ்சும் வராது. இந்த T+2 T+1க்கு போகிற இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நிஃப்டி எப்போ 1000 பாயிண்ட் போய் இப்போ அவன் 18,000 பாயிண்ட் பக்கத்தில் இருக்கான், அவன் எப்போ 1000 பாயிண்ட் போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 1000 பாயிண்ட் போச்சுன்னா அப்புறம் T+1 செட்டில்மெண்ட்டும் தேவையில்லை, ட்ரேட் டேட் செட்டில்மெண்ட்டே கூட தேவையில்லை, பேசாமல் உட்காந்துக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பர் வந்து கில்லாடிக்கு கில்லாடி, அதாவது ஃபாரினர்ஸ் வந்து வாங்குற ஷேரை அவங்க வித்துட்டு போகிறாங்க. அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபாரினர்ஸ் வாங்கி வச்சிருக்கா ஷேரை வாங்கி வச்சாவே நம்மளுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உண்மைதாங்க. நம்ம வந்து எப்படி ஒரு ஃபில்டர் கண்டிஷன் போட்டு எடுக்கணும்னா, டிஐஸ் ஹோல்டிங் வச்சிருக்கணும், ஆனால் ஃபாரினர்ஸ் ஹோல்டிங் வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஷேரை வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்தோம்னா மேபி அவர் சொல்கிற மாதிரி ஃபாரினர்ஸ் ஒரு ஷேர் கையில் இருந்தால் தானே விற்கிறாங்க, கையில் இல்லாத ஷேர் எதுக்கு விற்கிறாங்க? ஸோ அப்போ நம்ம டிஐஸ் வச்சிருக்கிற ஷேர் ஆனால் ஃபாரினர்ஸ் வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபில்டர் கண்டிஷன் போட்டு அந்த ஸ்டாக்குகள் எடுத்தோம்னா நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கலாம். நம்ம ஏன் போய் ஃபாரினருக்கும் நம்மளுக்கு அடிச்சுக்கிறோம்? நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கலாம். சொல்கிறது அவர் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம நண்பர் வந்து பக்காவாக சொல்கிறாரு. கோல்டு பாண்டு வாங்கினோம்னு வச்சிங்களேன், ஆர்பிஐ என்ன பண்ணுது, நேராக நம்மளுக்கு எவ்வளோ வட்டி வருதோ அந்த வட்டியை வந்து நேராக சிடிஎஸ்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. சிடிஎஸ்எல் அடுத்த நாளை இன்னையோட கரெக்டாக அந்த குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு, 6 மாதம் அப்படின்றது ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா டக்குன்னு அடுத்த நாள் வந்து அவன் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவான். நம்ம வந்து ஒருத்தனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், அவனை ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்து ஏதோ கையில் அப்படி இப்படின்னு அடித்தோம்னா அவன் உசுரோடு இருப்பான். அப்புறம் மறுபடியும் அவனை எப்போ வேணாலும் திருப்பி கூப்பிட்டு வந்து அடிச்சுக்கலாம். நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஃபாரினர்ஸ் வந்து 25 டைம்ஸ் விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதிகமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி அவங்க விற்றது வந்து 2000 கோடின்னு வச்சுங்க. 2000 கோடி × 25 மடங்கு அப்படின்றது வந்து இவர் ஒரு நாளைக்கு சொல்கிறாரா இல்லை ஒரு வருஷத்துக்கு சொல்கிறாரா அப்படின்றது தெரில. எப்படி சொன்னாலும் அது வந்து ரொம்ப ஓவராக நம்ம பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 2000 கோடிக்கு விற்கிறாங்களா, நம்ம மேக்ஸிமம் பார்த்தது வந்து ஒரு 7000 கோடி 6000 கோடி அந்த மாதிரி தான் வந்து போன வருஷமே ரொம்ப ஹெவியாக செல்லிங் வித்த டைம்லேயே பார்த்தோம். இப்படி 25 மடங்கு அதிகம்னா எப்படிங்க? 25 மடங்கு அதிகம்னா ஏன் அப்படி சொல்ல வராதுன்னு தெரியல. மேபி 2.5 மடங்கு அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறது போது புள்ளி எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? புள்ளி வைக்காம விட்டாருன்னு நினைக்கிறேன் நான். நண்பர்களே, நம்ம சும்மா சொல்லக்கூடாது, நம்ம வடக்கன்ஸ் அப்படின்றோம். ஆனால் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வடக்கன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த திருப்பூர் பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்துறாங்க. இப்போ அவனுக்கு பாட்டுக்கு எல்லாரும் ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஒரு ட்ரெயினில் அவனுக்கு போக முடியாது, பட் ஏதோ நடைப்பயணமாகவே போகிறான்னு வச்சிங்களேன், எல்லாரும் திருப்பூர் விட்டு போயிட்டானு வச்சிங்களேன், திருப்பூரினுடைய எக்கனாமி இப்படி இருக்கிறது அப்படியே டவுன் ஆயிரும். ஸோ நம்ம சொல்கிறதுக்கு வேணால் நம்ம ஏதோ அவங்கள கிண்டல் அடிக்கிற மாதிரி சொல்லலாம், அல்லது நம்ம அவங்கள பார்த்து பயப்படலாம். ஆனால் எங்கள் சில்லற நாய சில்லற பசங்க அவனுக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் தான் இருப்பானுங்க. அவன் வடக்கன்ஸ்னு யாராவது இருக்காங்களா? அப்படி இல்லை. ஸோ அவனுக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஊருக்கு வர்றானுங்க, வந்து நம்ம ஊரை இப்போ தாங்கி பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு போயிட்டானுங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக பல விஷயங்களில் வந்து வழி இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. நண்பர் ஒருத்தர் வந்து இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது வந்து 560 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கியிருக்காரு. 560 ரூபாயிலிருந்து தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த ப்ரைஸ் வந்து ஒன்றும் பெருசாக இறங்கலை, 536 ரூபா தான் இறங்கியிருக்கான். இவனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமே வந்துடும். அவனெல்லாம் மேலே வந்து கிட்டத்தட்ட
906 rupeesல இருந்திருக்கான் போன வருஷம் பிப்ரவரி டைம்ல இருந்து. அப்போ நீங்க போய் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கிறது, 50% இறங்கியிருக்கும். ஸோ இந்த ஷேர் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்றானா அப்படின்னு பார்த்தோம்னா இடையில ஒரு குவார்டர்லாம் நஷ்டம் பண்ணியிருக்கான். எந்த குவார்டர் நஷ்டம் பண்ணியிருக்கான்னா மார்ச் 2022ல நஷ்டம் பண்ணியிருக்கான். ஸோ இது அப்போ ஒரு தடவை நஷ்டமும் பண்ணியிருக்கிற கம்பெனி. ஆனால் இப்போ என்ன ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னம்னா, ஒரு இடம் நஷ்டம் பண்ணாலும் திரும்பி மறுபடியும் லாபத்துக்கு வந்திருக்கான். ஸோ நெட் ரிசல்ட்டாக பார்க்கும்போது ஒரு லாபகரமாக இயங்கி கொண்டிருக்க கம்பெனி தான். 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடக்குது. ஏற்கனவே வாங்கினவங்க வந்து தலையில துண்டை போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 50% இறங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க இறங்கியிருக்கிற இடம் ஏற்கனவே வாங்கியிருக்கிறவங்களோட கம்மியான இடத்துக்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 50% ஒரு ஷேர் விலை இறங்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நேச்சுரலாக ஒரு டெக்னிக்கலி சப்போர்ட் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து மேலே வந்தால் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா செக்டருக்காக நியூஸ் வரும். இப்படி பார்த்தீங்களா, ஐடி செக்டர் இதே மாதிரி தான் எல்லா ஷேரும் 50% 30% இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் சமீபத்தில் இந்த ஒரு வாரமாக ஒரு மாசமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிகள் மேலே வர்றான். ஏன் அப்படின்னா அந்த செக்டர் வந்து தொடர்ந்து லாபகரமாக இயங்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் அந்த செக்டரில் வருது. ஆனால் இந்த ஃபார்மா செக்டரில் அப்படி இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இப்போ 50% இறங்கி வந்துட்டான். ஒரு 550லையோ அல்லது ஒரு 425 450 அப்படின்றது ரொம்ப சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்மளுடைய ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஆனால் கீழே வீழ்ச்சி நம்மளுடைய பள்ளத்தாக்கு அப்படின்றது இந்த ஷேருக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு. மலை மேலே உச்சியிலேருந்து குதிச்சவங்களுக்கு பெரிய பலத்தடி தான். ஆனால் இப்போ இந்த ரேஞ்சில் வாங்கி ஏவரேஜ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வீழ்ச்சி அப்படின்றது பெருசாக இல்லை. இது என்ன ஜீரோவாக போயிடும், ஜீரோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது. அப்படி ஜீரோ போகணும்னா இந்த குவார்டர்லி ரிசல்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது -50 கோடி -100 கோடின்னு தொடர்ந்து ஒரு 3 குவார்டர் 4 குவார்டருக்கு மைனஸ்னு காட்டணும். அப்போ தான் அது கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து திவாலாகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனி மேலே வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதா இருக்கிறதா தான் நான் கருதுறேன். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.